அக்கா அக்கா எந்திரிச்சிட்டியா பாப்பா? ஆமாக்கா. மாமா எங்க? சிவா தம்பியா பாப்பா? ஆமாக்கா. சிவா தம்பி காலையிலேயே ஆபீஸ்க்கு போயிட்டாரு பாப்பா. பெரிய ஐயா மாடியில ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு பாப்பா. சரிக்கா. பாப்பா இப்ப வர வர வயிறு வெளியே தெரியுது பாப்பா. ஆமாக்கா, நானும் கவனிச்சேன். 5 மாசம் ஆக போகுதுல்ல, அதான். ஆமாக்கா. சரிக்கா, இன்னைக்கு சாப்பாடு என்ன செய்ய போறீங்க? வெண்டைக்காய் இருக்கு. வெண்டைக்காய் பொரியல் வச்சு சாம்பார், ரசம், மோர் குழம்பு வச்சிடலான்னு பார்த்தேன். என்னாச்சு பாப்பா, உனக்கு ஏதாவது வேணுமா? ஆமாக்கா, எனக்கு மீன் குழம்பு சாப்பிடணும் போல இருக்கு. அவ்வளவுதானே, நான் இப்பவே மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்துடுறேன். அக்கா, எங்க அம்மா வச்ச மாதிரி வைப்பீங்களா? அம்மா வச்ச மாதிரி வேணுமா? அந்த குழம்பு எப்படி வைப்பாங்கன்னு சொல்றியா? அந்த மாதிரி வச்சு கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிள் தாக்கா. நான் அடிக்கடி மீன் குழம்பு வைக்கும்போது நோட் பண்ணியிருக்கேன். சரி பாப்பா, எப்படி வைக்கணும்னு சொல்லி அதே மாதிரி வச்சு கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் தேங்காய், ஜீரகம், அப்புறம் சின்ன வெங்காயம், இந்த மூணுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் மண் சட்டியில் இந்த தேங்காய் போட்டு அப்புறம் மசாலா போடணும். ஒரு கையளவு புளி, அதாவது ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு ஒரு புளியை கரைச்சி அந்த இதில் ஊற்றிடணும். அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்புலாம் போட்டு கையை வச்சு நல்லா கரைச்சி அப்புறம் அடுப்பில் கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து குழம்பு வற்றினதுக்கப்புறம் மீன் எடுத்து போட்டுருங்கக்கா. அப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் இறக்கிடலாம். அவ்வளவுதான். என்ன பாப்பா, 5 நிமிஷத்துலேயே குழம்பு வச்சுட்டேன்? எங்கள் ஊர் ஸ்டைலுக்கா. பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா இப்படி தான் வைப்பாவே. வச்சு கொடுக்குறீங்களா? சரி பாப்பா. ஆமாம், என்ன மீன் வேணும்? சாலை மீன் போதும்க்கா. சரி பாப்பா, நான் போய் மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ பத்திரமா இங்கேயே இரு. டிவி போட்டு விட்டு போட்டுமா? இல்லைக்கா, கொஞ்ச நேரம் படுக்கிறேன். சரி பாப்பா. சே, அப்பா ஏன் தான் இப்படி இருக்காரோ தெரியல. எப்போதான் திருந்துவாரு? இவரால் நம்மளும் கஷ்டப்படுறோம், அம்மாவும் கஷ்டப்படுறாங்க. ஃபர்ஸ்டெல்லாம் இப்படி இல்லவே இல்லை. என் மேலேயும் சத்யா மேலேயும் ரொம்ப பாசமாக இருப்பார். ஆனால் இப்போ எப்படி போனால் எனக்கு என்னன்னு இருக்காரு. அப்பா ஏன் இப்படி திடீர்னு மாறிட்டாங்கன்னே தெரியல. அம்மாடி சுயம்பு, சுயம்பு. என்னம்மா? கொஞ்சம் தண்ணி வந்துட்டு வாட்டி. இருமா, எடுத்துட்டு வரேன். வாங்க மாப்பிள்ள. என்னத்த சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் மாப்பிள்ள. இன்னைக்கு நேரமா வந்துட்டியே? ஆமாத்த, கடையில் சரக்கு எல்லாம் முடிஞ்சிட்டு. இனி வந்தாதான் சரக்கு. ஆர்டர் போட்டிருக்கேன், வர்றதுக்கு 2 நாள் ஆகும். இனி 2 நாள் வீட்டில் தான். அப்படியா? சரி சரி மாப்பிள்ள. இம்மா இந்தம்மா தண்ணி. என்னங்க நேரமா வந்துட்டியே? ஆமாம்மா, அதான் சொன்னேன்ல, சரக்கு முடிய போகுதுன்னு. ஆர்டர் போட்டிருக்கேன், வர்றதுக்கு 2 நாள் ஆகும். 2 நாளுக்கு கடை லீவு தான். சுயம்பு இந்தாம்மா, இதுல ஒரு 1,00,000 ரூபா இருக்கு. இந்த மாசம் 1,00,000 ரூபா மிச்சம் வந்திருக்கு. இந்தாம்மா, கை கால் கழுவிட்டு வரேன், சாப்பாடு எடுத்து வைமா. என்னம்மா, ஒரு மாசத்துல 1,00,000 ரூபா மிச்சம் வர மாதிரி வருமா? ஐயோ, மாசம் 1,00,000 ரூபா வந்தா நான் இந்நேரத்துக்கு கோடீஸ்வரியா இருப்பேன்ல. ஏன் இந்த வாடகை வீட்டில் கிடக்கேன்னு சொல்லு. 10,000 ரூபா 20,000 ரூபா போலதாம்மா வரும். இந்த மாசம் என்னன்னு தெரியல, இவ்வளவு வந்திருக்கு. சரி சரி, லாபம் வந்தா நல்லது தானே. எடுத்துட்டு போய் சாமி படத்து முன்னாடி வை. சரிம்மா. அம்மாடி சுயம்பு, இந்த குளிர்ந்த தண்ணியெல்லாம் குடிச்சா பல்லு விறுவிறுன்னு வரும் பார்த்துக்க. நான் எப்பயும் சுடு தண்ணி தான் குடிப்பேன். கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு எடுத்துட்டு வரையம்மா. என்னம்மா இது, அடிக்கிற வெயிலுக்கு சுடு தண்ணியா? நல்லா குளிர்ந்த தண்ணி குடிச்சாதான் நல்லா இருக்கும். சும்மா இதை குடி. அதுக்கு இல்லாட்டி நான் எப்போ தண்ணி கேட்டாலும் சென்று சுடு தண்ணி தான் போட்டு தருவா. அப்படியே குடிச்சு குடிச்சு எனக்கு அது பழகிட்டு. ஏமா, அங்கே 3-4 பேர்னு கிடக்காவ, ஆளுக்கு ஒரு வேலையை செய்வாவே. அவள் சும்மா இருந்திருப்பா, போட்டு தந்திருப்பா. நான் அப்படி இல்லைம்மா, இங்கே ஒரு ஆள் எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். உனக்கு சுடு தண்ணி போடுவேனா, அவருக்கு சாப்பிட்டு எடுத்து வைப்பேனா? சும்மா குடி, அடுத்த நேரம் சுடு தண்ணி போட்டு தரேன். சரி டி. வயசான காலத்தில் ஒரு சுடு தண்ணி போட்டு தந்தாதான் என்ன, ஒரு 2 நிமிஷம் ஆகுமா? சே. சுயம்பு, சாப்பாடு ரெடியாமா? வரேன் வரேன். ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னம்மா, என்னாச்சு? நான் என்ன பண்ணேன்? எங்க அம்மா உட்காந்துருக்காவ, அவைய முன்னாடி போய் 1,00,000 ரூபா மிச்சம் 2,00,000 ரூபா மிச்சம்னு கொண்டு வந்து தரிய. வீட்டுக்குள்ள வந்து தர வேண்டியதானே, அப்படி என்ன அவசரம்? இல்லம்மா, நான் வந்த உடனே நீ எவ்வளவு மிச்சம் தானே கேப்பா. அதான் நீ கேட்க முந்தையே இந்த வாட்டி நானே தந்துடலான்னு எடுத்து தந்தேன். இத்தனை மாசம் இல்லாத அக்கறை இப்ப இருக்கு. எங்க அம்மா என்ன நினைப்பா? நானே இந்த வாடகை வீட்டுல கிடக்குமே, கூடிய சீக்கிரம் ஒரு சொந்த வீடு வாங்குவோன்னு வாயிலையும் வயிற்றுலையும் கட்டி காசு சேர்த்துட்டு இருக்கேன். அவ முன்னாடி வந்து தந்துட்டு இருக்கிய. என்னம்மா இது, அம்மா தானே? ஏங்க, அம்மாவா இருந்தாலும் 2வது. ஏன் இதுக்கு முன்னாடி இதே அம்மா தான் உங்களை உருப்படாதவன், வேலைக்கு போவாதவன், சோம்பேறி, அப்படி இப்படின்னு பேச வச்சுல தெரியலையா? நீங்க வேணா பழசெல்லாம் மறந்துருக்கலாம், என்னால மறக்க முடியாது. நான் பட்ட அவமானம் அப்படி. நீங்க ஒழுங்கா வேலை வீட்டுக்கு போகாதனால பெத்த தாய் வீட்டுக்கு கூட என்னால நிம்மதியா வந்துட்டு போக முடியல தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் செந்திரதான் தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க எங்க அம்மா. அப்பெல்லாம் அப்படி வச்சு ஆடுனாவில்ல, அதான் கடவுள் தண்டனை கொடுத்துருக்கான். அதான் வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சு தள்ளிட்டா. நீங்க பாருங்க, இனிமே எது சொல்றதா இருந்தாலும் எது கொடுக்கறதா இருந்தாலும் என்கிட்ட தனியா கொடுங்க, அவ்வளவுதான். இவ்வளவு பணத்தை கண்ணில் காட்டினா எங்க அம்மா கஞ்சிலாம் குடிக்க மாட்டா, கறி கஞ்சி போடுன்னு கேட்பா. நானே வாயை கட்டி வயிற்ற கட்டி சேர்த்துட்டு இருக்கேன், அதுல மண்ணெல்லி போட்டுறாதீங்க. சரிம்மா,
இனிமே நான் வீட்டுக்குள்ள வந்தே தரேன். உட்காருங்க உட்காருங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஏட்டி மல்லிக்குட்டி, என்ன டீ போனை பண்ணி அவ்வளவு அவசரமா வர சொன்னேன்? எல்லாம் ஒரு விஷயமாதாக்கா. இந்தாங்கக்கா, இதுல சால மீன் இருக்கு. என்ன டீ திடீர்னு எனக்கு மீன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா? ஏக்கா இது உங்களுக்கு இல்லக்கா. எனக்கு இல்லைன்னா அப்ப யாருக்கு? இது எனக்கு தான். என்ன டீ குழப்பறா? வாங்கிட்டதா இருந்து பிடிங்கன்னு தந்தா, இப்ப யாருக்குன்னு கேட்டா எனக்கு தாங்கிற. ஏக்கா அந்த மனுஷன் இன்னும் ஆபீஸ்க்கு போகல, வீட்டில தான் இருக்காரு பார்த்துடுங்க. சுவானியாவையும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் ஒரு வாரம் இருக்கும். அவளுக்கு மீன் குழம்புனா பிடிக்கும்க்கா, அதுவும் நான் வைக்கிற மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். ஏங்கி போய் தான் கிடப்பா. அதான். அதுக்கு நான் என்ன டீ செய்யணும்? அதான் சொன்னேன்லக்கா, வீட்டில் சின்ன பிரச்சனைன்னு. ஆமா, நான் வீட்டுக்கு போய் ரசம் வைக்கிற மாதிரி வைக்கேன். நீங்கள் இந்த மீனை கொண்டு வந்து தந்துட்டு நான் மீன் வாங்கினேன் அதிகமாக இருக்குது, அதான் உனக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு போய் சொல்லி தரையலா? என்னட்டி இது, நீ வாங்கின மீன் நான் எப்படி நான் வாங்கினதா தர முடியும்? ப்ளீஸ்க்கா, நான் இப்போ மீன் வாங்கினேன்னு வைங்க, அவருக்கு சந்தேகம் வந்துடும் நான் சோனியாவை பார்க்க போறேன்னு. அவருக்கு தெரியாம தான் பிள்ளைய போய் பார்த்துட்டு குழம்பு கொடுத்துட்டு வரணும்னு இருக்கேன். எப்படியாவது நீங்கள் வாங்கின மாதிரி இந்த வச்சிக்க மிச்சம் இருக்குன்னு கொண்டு வந்து தந்த மாதிரி தாங்கலாம் ப்ளீஸ்க்கா. ஏட்டி இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், இதுக்கு போய் எதுக்கு ப்ளீஸ் அது இதுன்னுட்டு? யாருக்கு செய்ய போறோம்? நம்ம வீட்டு பிள்ளைக்கு தானே. ஆமாக்கா, அதுலயும் வர இன்னைக்கு அவளுக்கு 5வது மாசம் வர பிறந்திருக்கு. ஏட்டி 5வது மாசம் சோறு பொங்கி போடணும்ல? ஆமாக்கா, நான் என்னைக்குன்னு சொல்றேன். அன்னைக்கு எல்லாரும் பொங்கி எடுத்துட்டு அங்க போயிருவோம் சோனியா வீட்டுக்கு. நம்ம ஊர்ல வேண்டாக்கா, அதுவும் எங்க வீட்டுல வேண்டாம். ஏட்டி எத்தனை நாளைக்கு இப்படி கட்டின புருஷனுக்கு பயந்து வாழ போறா? இப்பெல்லாம் குக்கருக்குள்ள வச்சு அவிக்கிறதும் அப்புறம் தலையில அம்மிக்கல்லு தூக்கி போடுற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நீ என்னென்ன பயந்து வாழ்ந்துட்டு இருக்கா? என்னக்கா செய்ய, வாக்கப்பட்டாச்சு, இனி வாழ்ந்துதானே ஆகணும். நான் முன்னாடி போறேக்க, நீங்க பின்னாடியே வாங்க மீனை கொண்டுட்டு. சரி வரேன் போ. எப்படி ஒரு வழியா மீனை தள்ளி விட்டாச்சு. அவைய மீன் கொண்டு வந்ததும் நல்லா சுவானியாவுக்கு பிடிச்ச மாதிரி மீன் குழம்பு வச்சு இந்த மனுஷன் ஆபீஸ் போறாரா என்னன்னு பார்த்துட்டு எப்படியாட்டும் மதியத்துக்குள்ள கொண்டு போய் மீன் குழம்பு பிள்ளைகிட்ட சேர்க்கணும். சே பாவம் மல்லிகுட்டி, எப்படி இருந்தவ இப்படி ஆயிட்டா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் கைஸ். சார் அப்பா இப்போ எப்படி இருக்காரு? ஃபைன் சார். உங்க வைஃப் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க ஐசு. சார் இப்போ எத்தனை மந்த் ஆகுது? 5 மந்த் ஸ்டார்ட் ஆயிருக்குமா? ஆமா, மாணிக்கம் சார் வரலையா? என்னன்னு தெரியல சார், இன்னைக்கு லீவுன்னு மெயில் போட்டிருந்தாங்க. அப்படியா, சரி ஓகே காய்ஸ். அப்பா இன்னொரு 6 மாசத்துக்கு ஆபீஸ் பக்கம் வரமாட்டாரு. இனி எல்லாமே நான் தான் பாத்துப்பேன். கியூசி டீம், நீங்க எல்லாரும் அப்பா இருந்தா என்னென்ன வேலை பண்ணுவீங்களோ அதை ரெகுலரா பண்ணுங்க. ஓகே சார். அப்புறம் வெங்கட், நீ வந்து மற்றதெல்லாம் பாத்துக்க. ஓகே சார். மாணிக்கம் சார் வந்தா என்ன வந்து பார்க்க சொல்லு. சரி சார். அப்புறம் சார் தான் இல்லையே, நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலான்ட்டு யாரும் இருக்கக்கூடாது. சிவா சார் தானே, அவர் எதுவும் திட்டமாட்டாருன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒர்க் ஃபர்ஸ்ட், மற்றதெல்லாம் நெக்ஸ்ட். சரியா? ஓகே சார். சரி போங்க, எல்லாரும் அவங்கவுங்க கேபின்ல போய் வேலையை பாருங்க. ஓகே சார். என்னாச்சு, எதுக்கு இன்னைக்கு லீவுன்னு மெயில் அனுப்பியிருக்காங்க? உடம்பு எதுவும் சரியில்லையோ? சே அவருக்கு அது உடம்பு சரியில்லாம போறதாவது, அதெல்லாம் நல்லாதான் இருப்பாரு. அப்புறம் என்னவா இருக்கும்? சரி, இன்னைக்கு வரலன்னா என்ன, நாளைக்கு வந்து தானே ஆகணும், அப்ப பாத்துக்கலாம். சார். சொல்லு ஐசு. அப்பாக்கு என்னாச்சு? திடீர்னு ஆபீஸ் 2 நாள் லீவு விட்டுட்டீங்க, ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஐசு, சின்னதா மயக்கம், அவ்வளவுதான். டாக்டர் ஒரு 6 மாசத்துக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு, அதனாலதான் அப்பா வரல. சரிங்க சார். நான் கூட திடீர்னு உடம்பு சரியில்லாம 2 நாள் லீவ் விட்டேன்னு என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அப்பா ஹெல்த் நல்லாதான் இருக்கு, அப்பாவும் நல்லாதான் இருக்காரு. ஓகே சார். என்ன இது, மணி 11 ஆகுது, இன்னைக்கு என்ன ஆபீஸ்க்கு கிளம்பாம இங்கேயே உட்காந்துருக்காரு. இவரு போனாதானே நான் மீன் வாங்கி குழம்பு வச்சு கொண்டுட்டு போக முடியும். எதுக்கும் வாயை விட்டு கேட்டுருவோம் ஆபீஸ்க்கு போகலையான்னு. ஏங்க மணி 11 ஆகுது. ஆகட்டும். இல்லைங்க, அதுக்கப்புறம் 12 ஆகும். ஐயோ இல்லைங்க, மணி 11 ஆகுதே, நீங்க ஆபீஸ்க்கு போகலையான்னு கேட்க வந்தேன். போகலையா? எதுக்கு, உடம்புக்கு எதுவும் செய்யுதோ? அதெல்லாம் இல்ல, நல்லாதான் இருக்கேன். அப்புறம் எதுக்குங்க போகல? மணி வர 11 ஆயிட்டு. போகல. என்னங்க இது, வேலைக்கு போகலன்னு கேட்டா இதெல்லாம் ஒரு பதிலா? என்னன்னு சொல்லுங்க. ஏங்க உங்களேதான் அந்த போன்ல அப்படி என்னதான் பாத்தீங்களா தெரியல, 24 மணி நேரமும் தலை குனிஞ்சே தான் கிடக்கு. என்னட்டி உன் பிரச்சனை? இல்லங்க, மணி 11 ஆகுதே, ஆபீஸ்க்கு போலையே, அதான் கேட்டேன். இனி நான் அங்க வேலை பார்க்கல, வேற ஆபீஸ்ல வேலை கேட்டிருக்கேன். ஒரு வாரம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காவ. 1 வாரத்துக்கு வீட்டுல தான் இருப்பேன், போதுமா? என்னது, 1 வாரத்துக்கு வீட்டுல தான் இருப்பீங்களா? ஏங்க இந்த வேலையை எதுக்கு விட்டீங்க? இப்ப என்னட்டி உனக்கு? இல்லங்க, அது நம்ம சம்மந்தி கம்பெனி தானே, நம்ம கம்பெனி மாதிரிதான், அதை எதுக்கு வேலையை விடணும்? நம்ம கம்பெனி மாதிரிதான் உன்ட்டு சொன்னாப்ளோ. அந்த இடத்துல நமக்கு மரியாதை இல்லதங்க போது நம்ம நவுண்டுட்டு போக வேண்டியதுன்னு. எங்க 1000 தான் இருந்தாலும் அவர் நம்ம மாப்பிளங்க. இப்படி சொல்லியே காலு கடியில உட்கார வச்சிருவாரு. ஐயோ, அவர் எதுவும் சொல்லலங்க, நான் தான் சொல்றேன். 1000 தான் இருந்தாலும் நம்ம பொண்ணு அவருக்கு கட்டி கொடுத்துருக்கோம், அவரு நம்ம மாப்பிள்ளை, நம்ம பையன் மாதிரி. சரி, ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு, நம்ம தான் பெரிய ஆட்கள், மன்னிச்சு விட்டுட்டு போக வேண்டியதான்.
அப்படியே இருக்க வேண்டியதான் காலுக்கடியிலேயே. ஐயோ உங்களை இப்ப யாரும் காலுக்கடியில உட்கார சொல்லலையே. இப்ப என்ன டி, எனக்கு அந்த வேலை பிடிக்கல, வேற வேலைக்கு போறேன், அவ்வளவுதான். ஏங்க இப்ப படிச்ச பையனுக்கே ஒருத்தனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, அவ்வளோ ஒரு வெட்டியா இருக்கானுவ. உங்களுக்கு ஒரு 50-55 வயசு தொட போகுது, இந்த நிலைமையில உங்களுக்கு எப்படிங்க வேலை கிடைக்கும்? ஏடி 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இதை வச்சு எனக்கு வேலை கிடைக்கும் பாரு. எங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலைக்கு போலாம்லங்க. ஒரு வாரம் வீட்டுல சும்மா இருந்தா நிறைய குழுவுல கடன் எடுத்து வச்சிருக்கோம், அவளுக்கு படிப்பு செலவு வேற இருக்கு, வீட்டு செலவு, அப்படி இப்படின்னு நிறைய செலவு இருக்கு. எப்படிங்க சமாளிக்கிறது? உனக்கு என்ன கவலை, நீ ஏதாவது சமாளிக்க போறியா? இல்லல்ல, நான் தானே பார்க்கணும், நான் பார்த்துக்கிடுறேன் விடு. அதுக்கு இல்லைங்க, வேலை வெட்டி இல்லாம. அதெல்லாம் எனக்கு எப்படி பார்க்கணும்னு தெரியும், போறியா? இந்த டீ இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் பொண்ணை பார்க்க போறேன், ஆட்டுக்குட்டியை பார்க்க போறேன்னு அந்த பக்கம் போனேன்னு வையி, பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன், காலை முறிச்சிருவேன். ஐயோ உங்களை மீறி நான் எப்படிங்க போவேன்? மாப்பிள்ள, ஒரு மாமனுக்கு மரியாதை கொடுக்கலன்னா என்ன ஆகும்னு இனிமேதான் பார்க்க போறிய. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அவனை எதுக்கு நம்ம மாப்பிள்ளைன்னு சொல்லணும்? என்னதான் அவமானப்படுத்தினாலும் நம்மளை விட்டு போக மாட்டாரு, நம்ம கம்பெனில தான் வேலை பார்ப்பாரு அப்படிங்கிற ஒரு எகத்தாளம். வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, மூட்டை தூக்கியாவது கஞ்சி ஊத்துவேன். ஆனா இதுக்கப்புறம் அவர் ஆபீஸ்ல வேலை பார்க்க கூடாது.